ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் இன் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளே டைல் ரூஃபிங் பற்றி பார்க்க போகிறோம். ரேடியன்ஸ் ஸ்ப்ளெண்டர்னு ஒரு ரா ஹவுசஸ் இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டி. அங்கே நிறைய ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய வீட்டுக்கு வந்து கிளே டைல் ரூஃபிங், பாலிகார்பன் ரூஃபிங் நிறைய பண்ணியிருக்கோம். வாட்ச்மேன் கேபின்ல இருந்து நிறைய பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு வீட்டில் வந்து பால்கனியில் அந்த கிளே டைல் ரூஃபிங் பண்ண போகிறோம். அதாவது 2 வீடு, ஒரே நபரோட வீடு தான். அதுக்கு நம்ம பண்ண போகிறோம் வந்து பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதாவது மேலே ஒரு ரூஃப் இருக்கும், கீழே ஒரு ரூஃப் இருக்கும். அதை வந்து பாலிகார்பனேட் கிளாடிங்கில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். வந்து அந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், கிளாடிங் எப்படி பண்ணோன்னு. அதே மாதிரி இந்த வீடியோவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னு இதில் நம்ம காமிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல தான் கிளே டைல் ரூஃபிங். இந்த வீடு அப்புறம் இந்த வீடு ரெண்டுமே ஒரே வீடு தான். இந்த பால்கனிக்கு பண்ண போகிறோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாட்டிஸ் போடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லாட்டிஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 அடி போட போகிறோம். இந்த பைப் 4க்கு 2 சைஸ். அது அதே மாதிரி நடுவில் வர அந்த குத்து பீஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்கும். 1 அடி லாட்டிஸ் ரெடி பண்ணுறோம். லாட்டிஸ் ரெடி பண்ணிட்டோம். ஒரு சைட் வெல்டிங் பண்ணியாச்சு, இன்னொரு சைட் பண்ணணும். அது பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடியோவில் பார்க்கலாம். 1 அடி லாட்டிஸோட சைஸ் வந்து 4க்கு 2 டியூப் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் ரூஃப் வந்து ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, இந்த 2 சைட்லையுமே பண்ண போகிறோம். அதாவது இந்த பர்கோலாக்கு மேலே ஒரு ரூஃப் வரும். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு ரூஃப் வந்து உள்ளே இருந்து அப்படி வரும். டபுள் ரூஃப் வந்து பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். போஸ்ட்டுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். 4x4 போஸ்ட்டு, 8 அடி போஸ்ட் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். கட் பண்ண போகிறாங்க. நிசான் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கீழே புல்லட் போல்ட் பண்ணியிருக்கோம். 4x4 லாட்டிஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே கொடுத்துருக்க பிளேட் 3mm 6x6 மேலே ட்ரெஸ் வந்து வெல்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6x6 பிளேட் வந்து 3mm திக்னஸில் பிளேட் புல்லட் போல்ட் வந்து 10mm ட்ரில் பண்ணி உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்பேனரில் டைட் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரெஸ் வந்து வச்சுட்டு வராங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக இந்த மாதிரி வெல்டிங் பண்ணிட்டு வருவாங்க. பைப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோடது 4x2 4x2. அதுமாரி இந்த லாட்டிஸ் எல்லாம் 4x2 சைஸ். லாட்டிஸோட ஃபுல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 அடி. ரூஃப் இப்படியே போயிட்டு உள்ள வரைக்கும் அப்படி வந்துடும். இந்த இடத்துலையும் இப்படி பிளேட் வரும், இங்கே ஒரு பிளேட் வரும். அதுக்கப்புறம் இந்த ரூஃப் வந்து ஃபுல்லாகவே இங்கே கண்டினியூவாக இந்த இடத்துல யூஸும் வரும். ஃபுல்லாக இந்த வாலில் இருந்து இந்த ரூஃப் இப்படியே இந்த ஸ்லாண்டிங்கில் இப்படி இங்கே வரும். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ணுறோம். இந்த ரூஃப் வந்து இங்கே ஒரு ரூஃப் வரும். அந்த பர்கோலா மேலே டிசைன் தெரியுதுல்ல, சன்செட், அதுக்கு மேலே இப்படி ஒரு ரூஃப் வரும், டபுள் ரூஃப் வரும் பிரிட்டிஷ் ஸ்டைலில். ட்ரெஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பர்லின் வரும். அதாவது இங்கே எல்லாமே கிராஸ் பைப் வரும். இப்படி இதில் தான் ஓடு நம்ம அடுக்கிட்டு வரும். கீழே இருக்கிற ரூஃப் வந்து ஒர்க் முடிச்சிட்டோம். இப்போது இந்த பர்கோலாவுக்கு மேலே இருக்கிற ரூஃப் பண்ண போகிறோம். டபுள் ரூஃப் வரும், பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ணுறோம். அதுக்குண்டான பர்லின் கீழே எல்லாமே வச்சு வெல்டிங் பண்ணிட்டோம். ஜாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு மேலே வச்சு ஃப்ரேம்ஸ் வந்து இனி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். மேல் வியூவில் வந்து பார்த்துட்ருக்கோம். பர்லின் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழ் ரூஃப் ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ணுறோம். மேலே ஒரு ரூஃப் இப்படி வரும், அதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பர்கோலா மேலே அவங்க கை வச்சுருக்காங்கள, இந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு ரூஃப் வரும், டபுள் ரூஃப். ட்ரில்லிங் பண்ணிட்டோம். 10mm புல்லட் போல்ட் வச்சு பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ட்ரெஸ் வெல்டிங் பண்ணுவாங்க. பிளேட் வந்து 3mm சைஸ் வந்து திக்னஸ், 6x6 பிளேட்டோட சைஸ் வந்து. கீழே பார்த்தீங்க பண்ணது அதே சேம் பிளேட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வச்சு சுற்றியில் தட்டணுன்னு உள்ளே போய் இருக பிடிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுவோம்.
இந்த பிளேட் பண்ணுறதுக்கு வாட்டர் டியூப்பில் லெவல் பார்த்துட்டோம். இதெல்லாம் ஈவனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டைட் வச்சிட்ருக்காங்க ஸ்பேனரில். 10 mm புல்லட் போல்ட். ஃபஸ்ட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வைக்கிறோம். பயங்கரமாக காற்று அடிச்சிட்ருக்கு. அப்படி இங்கே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக இங்கே வரும். நம்ம கீழே இந்த கீழ் வியூவில் பார்க்கலாம். கீழ் வியூவில் இருந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வச்சிட்ருக்காங்க. இப்படி அடுத்தடுத்தது வெல்டிங் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பர்லின். லாங் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். மேலே அந்த ரூஃப் வந்துடும். பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ணுறோம். பர்லின் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல் வெல்டிங் எல்லாமே முடிஞ்சுது. கம்ப்ளீட்டாக இந்த பக்கமும் முடிச்சிட்டோம். அது மாதிரி மேல் சைடு எல்லாமே வெல்டிங் பண்ணியாச்சு. அது மாதிரி பெயிண்ட்டும் டச் பண்ணிட்டோம். வெல்டிங் பண்ணிட்டா பெயிண்ட் முன்னாடியே டச் பண்ணிடுறது நல்லது. இல்லைன்னா ஓடு போட்டுட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைனலாக ஒரு கோட்டிங் கீழே இருந்து டச் பண்ணிட்டு வருவோம். மேல் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக பர்லின் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். பர்கோலா மேலே வர்ற ரூஃப் ட்ரஸ் ஒர்க் பிடிச்சிட்டோம். பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ரூஃப், கீழே ஒரு ரூஃப் இருக்குது. இனி ஓடு லே பண்ணுறதான் இருக்குது. ட்ரஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழ் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீடோடது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே நடந்துகிட்ருக்கு ட்ரஸ் ஒர்க். ஓடு வந்துருச்சு, இறக்க ஆரம்பிச்சிட்டோம். நம் பாரம்பரிய களிமண் கூரை ஓடுகள். பார்த்தீங்கன்னா எப்போவுமே டபுள் காடி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுவோம். இடத்துல 2 காடி வரும். ஓடு இறக்கிட்டுருக்காங்க. இங்கேருந்து மேலே ஒரு ரூஃப் வரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூஃப். அப்புறம் அடுத்தது அந்த வீடு வரைக்கும் அந்த ரூஃப் போகும். ஸ்டோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்புறம் லேயிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓடு லேயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மேலே வர ரூஃப் முடிச்சுட்டு அப்புறம் கீழே இருக்க ரூஃபுக்கு
இறங்கி வருவாங்க. நம்ம மேல் வியூவிலேருந்து பார்க்கலாம். மேல் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு லேயிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பகுதி முடிஞ்சோடனே கீழ் ரூஃபிங்க்கு வந்துடுவாங்க. அங்கேருந்து அப்படி அடுக்கிட்டு வருவாங்க. அப்புறம் இந்த கீழ் ரூஃபிங் முடிஞ்சோடனே இப்படி உள்ள இங்கே வரும். இங்கே அப்படி லேயிங் பண்ணிட்டு வந்து அப்புறம் இந்த வீட்டோட இந்த பகுதிக்கு வந்துடும். வந்தோடனே திரும்பி அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சு லேயிங் பண்ணுவோம். பேக் பண்ணுறதுக்காக காடி போட்டுட்ருக்கோம். அதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி வால் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரூஃபிங் ஷீட் பிளெயின் ஷீட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி காடி எடுத்ததுக்கப்புறம் சிமெண்ட் வச்சு அது மேலே பேக் பண்ணிட்டு வருவோம். சில இடங்களுக்கு இந்த ஷீட் தேவைப்படாது, சில இடங்களுக்கு இந்த ஷீட் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி எல்லா சைடும் ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிடுவோம். இப்போ எந்த லீக்கேஜும் வராது. கிளாடிங் பண்ண போகிறாங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டு ஷீட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல வரும். ஃபஸ்ட்டு இந்த சைடை பண்ண போகிறோம். கலவையெல்லாம் ரெடியாக இருக்குது. சிமெண்ட் வந்து பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு முன்னால்
வுட்டில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்கிங் பண்ணணும். டஸ்ட்டோட வச்சு பண்ணால் அப்புறம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. சிமெண்ட் எல்லாமே டஸ்ட்டு போய் ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டே வந்து க்ளீன் பண்ணிடணும். பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரூஃபோட இந்த சைடு, அதே மாதிரி இந்த ரூஃபோட அந்த சைட், லெஃப்ட்டு ரைட், அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே இந்த கார்னர், வாலோட எட்ஜ், இதெல்லாமே பேக் பண்ணணும். டைல் லே பண்ணிட்டோம். இப்போது ஃபைனல் பெயிண்டிங் டச்சப் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. போஸ்ட் எல்லாமே 4x4. லேட்டிஸ் வந்து ஒரு அடி, 4x2 லேட்டிஸ் பைப்போட சைஸ் வந்து, ட்ரெஸ்ஸோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4x2. அது மாதிரி பர்லின்னு பார்த்தீங்கன்னா 3/4 கொண்ட சைஸ் இருக்குது. இங்கே எல்லாமே பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளே டைல் ரூஃபிங் பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ரூஃப் இருக்குது, மேலே ஒரு ரூஃப் இருக்குது. இந்த போஸ்ட்டும் பேக் பண்ணியாச்சு. 2 போஸ்ட் வரும் ஒரு வீட்டுக்கு, மொத்தம் 4 போஸ்ட் காங்கிரீட் போட்டு பேக் பண்ணியாச்சு. கிளே டைல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பிரிட்டிஷ் ஸ்டைலில். இன்னும் ஒரு வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜேஎஸ்.